நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நண்பர்களே. இது போன வருஷம் 15 ஜூலையில் திறந்தாங்க. கலைஞர் நூற்றாண்டு நினைவாக இந்த நூலகம் திறந்துருக்குறாங்க. மதுரையில் புதுநத்தம் சாலையில் இருக்குது நண்பர்களே, ஐயர் பங்களா கிட்ட. தமிழ் தியேட்டர் அடுத்து பொதுப்பணித்துறை இடத்துல தான் இந்த நூலகத்தை கட்டியிருக்காங்க நண்பர்களே. மொத்தம் 215 கோடி ரூபா செலவில் இந்த மிக பிரம்மாண்டமான நூலகத்தை கட்டியிருக்கிறாங்க. மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குது நண்பர்களே. 6 ஃப்ளோரும் ஃபுல்லாக ஏசி பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோரும் 3110 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள், எக்ஸாம் போகிறவங்களுக்கான தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க நண்பர்களே. மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கும் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே. ஃபுல்லாக ஏசி ரூம் தான் 6 ஃப்ளோரும். மொத்தம் 4,30,000 புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள நூலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான நூலகமாக தான் இதை கலைஞர் நூற்றாண்டு நினைவாக கட்டியிருக்கிறாங்க நண்பர்களே. போன வருஷம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்கிறாங்க. இந்த நூலகம் கட்டும்போது ஆரம்பத்தில் 20 கோடி தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க நண்பர்களே. ஆனால் கட்ட மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டணும்னு சொல்லி தான் மொத்தமாக 215 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. புத்தகம் எல்லாத்துக்கும் சேர்த்து. புத்தகம் மட்டுமே இங்கே 4,30,000 புத்தகம் வந்திருக்குது. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக எல்லா மொழியில் உள்ள புத்தகங்களும் இங்கே கொண்டு வர போகிறாங்க நண்பர்களே. எக்ஸாம் படிக்கிறவங்க, மற்றபடி ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த நூலகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா கட்டாயம் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க. செமையாக இருக்குது. இந்த கீழடி சம்மந்தமாகலாம் வச்சுருக்குறாங்க. நம்ம கீழடியில் என்னென்ன பொருள் எடுத்தோம் அதுக்கு தகுந்த மாடல்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் போனீங்கனாலே பார்த்து வியக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான இருக்குது. தமிழுக்காக செய்யப்பட்ட நூலகம் தான் நண்பர்களே இது. ஒவ்வொரு அரங்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு நாள் ஆகும் நண்பர்களே, சும்மா சுற்றி பார்க்குறக்கே அப்படி இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.